Hello friends, welcome to Irod Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பாக்கெட் அளவுக்கு நெத்திலி மீன் கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வெறும் சட்டியில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா இதில் சப்போஸ் மண் ஏதாவது ஒட்டி இருந்தாலோ மணல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துடும். அதுக்காக லேசாக ஒரு மட்டும் வறுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மேலால் எடுக்கணும். இப்படி மேலால் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மணல்லாம் கீழே நின்றுக்கும், கருவாடு மட்டும் மேலே வந்துடும். கீழே இருக்குது பார்த்திங்களா, இது மணல் இதெல்லாம் இருக்குது, தூசியெலாம் இருக்கும், இதை கீழே கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுவோம், நான் சுடுதண்ணி வெதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஊற வைங்க. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் பச்சை தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடும். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மசால் அரைச்சிக்கலாம். அது நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நிறைய வைக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கும், ஜீரகம் 3/4 ஸ்பூனும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயிலேயே போட்டுடலாம். இதுலேயே 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இது இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாழைக்காய் எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வாழைக்காய் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. மேலே இருக்க தோலெல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கணும். அது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் முழுசாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதில் ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி போடுங்க. நான் இதுவும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளை முள்ளங்கி எடுத்து நான் மேலே இருக்க தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாமே போட்டு வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், கத்திரிக்காயோட கலரே பாருங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இன்னும் முள்ளங்கி எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கும் போது நம்ம போட்டிருக்க அளவுலேருந்து கொஞ்சம் சுருங்கி வந்துடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒன்றே 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்றவங்க டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து இதோட பச்சை வாசம்லாம் போகட்டும், முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு 3/4 பதத்து அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காமிச்சோம் இல்லைங்களா புளி, அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே இந்த மசாலா ஊற்றி நல்லா ஒரு கொதி விடலாம். இதிலே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நெத்திலி கருவாடை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. நல்லா சுடுதண்ணிலேயே ஊறிடுச்சு. இதையும் ஒரு 4 வாட்டி நல்லா கழுவிட்டேன். நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கழுவி போடும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலால் எடுத்து போடணும், அடியிலேருந்து எடுக்காதீங்க. நம்ம அப்படியே தூவி விட்டுறலாம். நல்லா வெந்துடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. குழம்பு வந்து நல்லா கருவாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு ராகி களி செஞ்சு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா ஜம்முன்னு ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல சிக்கன் மட்டன் வாங்க முடியலன்ற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பரிமாறுங்க. அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.